ஆர்டிகல் 28 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் நடக்கக்கூடிய ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸில் தான் ரன் ஆகுது அப்படின்னா அங்கே எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லக்கூடாது, இல்லை அங்கே போதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த செகண்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்டோ இல்லை ஒரு என்டோமெண்ட்டோ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஒரு ரிலீஜியஸ் கேரக்டரா இருந்துச்சுன்னா அங்க இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்டேட் எய்டு வாங்குது, இல்ல ஸ்டேட்டோட ஃபண்டிங் வாங்கிட்டு இருக்குன்னா அங்க அந்த ஸ்கூல் ஒருவேளை ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த மைனரா இருக்காங்க, அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடியவங்க ஒரு மைனரா இருக்காங்கன்னா அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கன்சென்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அட்டன் பண்ணணும், இல்லைன்னா அட்டன் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.